கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தமிழக தேர்தல் முடிவடைந்து, திமுக அதில் பெரும் தோல்வியடைந்து, தன்னுடைய ஆட்சியை இழந்து, பிரதான எதிர்க்கட்சியாக ஆகியிருக்கிறது. இது பொதுவாக கட்சிகள்லாம் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வரும்பொழுது, ஒரு கொஞ்ச நாள் அப்படியே அமைதியா இருப்பாங்க. ஏன்னா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்காது. 5 ஆண்டுகள் நம்ம எதிர்க்கட்சியாக இருக்க போறோம். அப்புறம் அடுத்த தேர்தல் வரும்போது பார்த்துக்கலாம். அப்ப அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும். அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வரும். திருப்பி அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வரும். சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியமாக இந்த பிராந்திய கட்சிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற தேர்தலும் முக்கியம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில திமுக ஒரு 1 வாரம் தான் குயிக்கா தங்கள ரீகேதர் பண்ணி பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. 2, 3 விஷயங்கள். ஒண்ணு தேர்தல் தோல்வியை புரிந்து கொண்டு, அத பத்தி அனலைஸ் பண்ணி, அத விரிவாக கள ஆராய்வு நடத்தணும். ஒரு குழு ஒண்ண அவங்க உருவாக்கியிருக்காங்க. அவங்க தொகுதி தொகுதியா போயி, அங்க இருக்கக்கூடிய மக்களோடலாம் பேசி, "நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க? திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா ஏன்? தாவேகாவுக்கு வாக்களித்தீங்கன்னா ஏன்?" இப்ப அவங்களுடைய ஒரே கவனமே தாவேகாவ பத்தி புரிஞ்சுக்கிறதாக மட்டும் தான் இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க ஒரு திமுக உறுப்பினர்கள் மற்றும் அனுதாபிகளுக்கான இணையதளம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. உடன் பிறப்பின் குரல் அப்படின்ட்டு. அது எதுக்காக அப்படின்னா, கட்சியின் மேம்பாட்டுக்கான உங்கள் குரல். இத நம்ம பலவேறு தளங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் முடிவுகளுக்கான காரணங்களை புரிந்து, கட்சியை மேம்படுத்த உங்கள் உண்மையான பின்னூட்டத்தை பகிருங்கள். அப்படின்னு சொல்லிட்டு 2 நோக்கங்கள். ஒண்ணு கட்சியின் மேம்பாடு. அமைப்பு, பிரச்சாரம், தலைமை, தொடர்பு. எவையெல்லாம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உறவுகளிடமிருந்து நேரடியாக கேட்கிறோம். இன்னொன்று தேர்தல் முடிவுகளுக்கான காரணங்கள். தே டேக் இட் வெரி சீரியஸ்லி அப்படிங்கிறதை இது காண்பிக்குது. வாக்காளர்கள் ஏன் இப்படி வாக்களித்தார்கள்? எந்த தொகுதிகளில் என்ன நடந்தது? அடிமட்ட நிலையிலிருந்து வரும் உண்மையான காரணங்களை கேட்கிறோம். இந்த 2த்தையும் ஒரே இடத்துல கேட்கறதுக்காக அவங்க இந்த சைட் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காவே சொல்றாங்க. நீ பொத்தாம் பொதுவாலாம் பேசாத. உன் பகுதியை சொல்லு. நீ சேப்பாக்கத்துல இருக்கியா? சேப்பாக்கத்த பத்தி சொல்லு. திருவாரூர்ல இருக்கியா? திருவாரூர பத்தி சொல்லு. இதுலேருந்து என்ன தகவல் அவங்களுக்கு கிடைக்கப் போகுது? அத அவங்க எப்படி சலிக்கப் போறாங்க? அதுலேருந்து அவங்க கிரகிச்சு தங்களை தகவமைத்து மாற்றிக்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறது, உண்மையிலேயே அவர்கள் இதை செய்தார்கள் என்றால், இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸர்சைஸாக இருக்கும். அத பார்க் பண்ணி வச்சுருவோம் தனியா. ஆனா, அவங்க ஒரு ஷெல் ஷாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய அந்த கேனன், இந்த பீரங்கி குண்டு வெடிக்கிறது. அப்ப அந்த சத்தம், புகை, அந்த குண்டு உங்க மேல பாயணுங்கிற அவசியமே இல்ல. அந்த ஷெல் வெடிக்குது இல்லையா? அந்த அதிர்ச்சியிலேயே நீங்க உறைஞ்சு போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் திமுக இருக்காங்க. ஏன்னா அவங்க நிச்சயமாக இதை எதிர்பார்க்கல. தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சி, அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. அவங்களுக்கு ஒரு கட்டுமானம் கிடையாது. உதிரிகள் சொல்லப்போனா, யார் யாரெல்லாம் தோற்கடிச்சிருக்காங்க? ஸ்டாலினே தோற்கடிச்சிருக்காங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட மினிஸ்டர்ஸ தோற்கடிச்சு, சில மினிஸ்டர்ஸ் ஜஸ்ட் அபவுட் இடுப்புல கட்டியிருக்கிற துண்ட உருவிட்டு போற நேரத்துல, அத திருப்பி இடிச்சு புடிச்சு கட்டிக்கிட்ட மாதிரி, சில வாக்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. பல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் டோட்டலா தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. இது அவங்களுக்கு இந்த மாதிரியான அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தொடர்ச்சியாக எம்ஜிஆர் 3 தேர்தல் ஜெயிச்சார். அதே மாதிரி ஜெயலலிதாவும், கருணாநிதியும் மாறி மாறி. அப்ப ஜெயலலிதா ஜெயிக்கும் பொழுது டிஎம்கே கம்ப்ளீட் வாஷ் அவுட். ஆனா அப்ப கூட அவங்க இது ஒரு வேவ் இது. அடுத்த வேவ்ல நம்ம திரும்பி வந்துருவோம்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் வந்திருக்காங்க. ஆனா ஒரு 3 ஃபோர்ஸ் வரும். அது நம்ம தோற்கடிக்கும். ஏடிஎம்கே இன்னும் கீழ அழுத்தும். அப்படிங்கிறத அவர்கள் நினைக்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை. அதுவும் இந்த வேவ் எப்படி அப்படின்னா, ட்ரெடிஷனல் வோட்டர்ஸ் மாறி மாறி வாக்களிக்கிறது. புத்தம் புதிய வோட்டர்ஸ், பெண்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில. என்னத்துக்குடா? அதாவது அவங்க திமுக பிடிக்கல அதிமுக. சரி அதிமுக பிடிக்கல திமுக அப்படிங்கிறது அவங்களால புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் இப்பொழுது தவிகவை ஏன் விரும்பினீர்கள்? அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல. அதுக்காக தான் இந்த உடனடியான ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்க எடுக்கிறாங்க. மறுபக்கம் பாருங்க, ஏடிஎம்கே இன்னொரு பிளவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அது ஒரு 4 பிளவுகளை தாண்டி இப்பொழுது அடுத்த பிளவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த பிளவுல ரொம்ப பயங்கரமான அடி வாங்க போறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் தவேகாவுக்கான ஆதரவு வாக்கெடுப்பில் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு குழு தனியாக வாக்களித்தது. அவர்களிடம்தான் அதிக எம்எல்ஏக்கள் இப்பொழுது கையில் இருக்கிறார்கள். 25. எடப்பாடி பழனிசாமியினிடம் 22 பேர் தான் இருக்காங்க.
கிட்டத்தட்ட வெர்டிக்கல் ஸ்பிளிட். ஆனா வெர்டிக்கல் ஸ்பிளிட் வந்து கிளியரா, லீகலா நாட் பாசிபிள். 2/3, 1/3 ஸ்பிளிட் தான் வந்து பாசிபிள். ஸோ இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சிச்சுவேஷன் ஒண்ணு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அது எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். அத தாண்டி கண்ணுக்கு முன்னாடியே பல பேர் இப்ப ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. கட்சிய விட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த மிடில் லெவல், லோவர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு, மேல இருக்கிறவங்க என்ன அடிச்சுக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு புரியல. ஸோ அவங்க வந்து இதுல எதுக்குடா இது? அங்க மிகப்பெரிய வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு தாவேக்கால. ஏன்னா தாவேக்கால வந்து உண்மையிலேயே கட்டுமானம் கிடையாது. அடித்தளம் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அங்க ஒரே ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் தான் இருக்குங்க. விஜய் அப்படிங்கிற பேரு, பிராண்டு. இப்ப விசில்ங்கிற சின்னம், தாவேக்காங்கிற கட்சி. இப்ப அடுத்தடுத்த தேர்தல்கள் வரப்போகுது. நான் சொன்ன மாதிரி உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுதுன்னா, இப்பவே கழண்டுக்கிட்டோம்னா ஏடிஎம்கேலேருந்து, உடனடியாக போய் தாவேக்காவுல சேர்ந்துட்டோம்னா, குறைஞ்சபட்சம் ஒரு எம்எல்ஏவா வர முடியலையா? ஒரு மேயராவாவது வர முடியும். மாநகராட்சியிலயோ அல்லது நகராட்சியில நகராட்சி தலைவராக வர முடியும். பஞ்சாயத்து தலைவராக வர முடியும். ஸோ இந்த போன்ற ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே லாக், ஸ்டாக் அண்ட் பேரல் அங்க நகர போறாங்க. நகர்ற வேலை வந்து ஆரம்பிச்சாச்சு. ஆனா நான் உடனடியாக இந்த தேர்தல் முடிந்த உடனேயே யார் உடைவார்கள், யார் எழுந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுல ஸ்ட்ரெயிட்டாவே நான் வந்து திமுகவினால நிற்க முடியும், தாங்க முடியும். அதிமுகவினால் தான் தாங்க முடியாது அப்படின்னு என்னுடைய வியூகத்தை தெரிவித்திருந்தேன் இதுல ட்விட்டர்ல சொல்லும் பொழுது. ஏன்னா அதற்கான காரணமாக நான் பார்ப்பது, திமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு முதல்ல ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ் இருக்கு. அது வந்து பெரியாரியன் ஐடியாலஜி. பார்த்தீங்கன்னா, உடனே முதல்ல வந்து உதயநிதி ஸ்டாலின் அதுதான் கையில எடுக்கிறாரு. மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சனாதனம்னா என்னங்கிற அந்த கான்ட்ரோவர்சிக்குள்ளலாம் போக போறதில்ல. அதுதான் அவங்களுடைய பேஸ் இன்ஸ்டிங்க்ட். பேஸ் இன்ஸ்டிங்க்ட்னா நீங்க திரும்ப திரும்ப இந்து மதத்தின் மீதான அட்டாக், பிராமணர்கள் மீதான அட்டாக் அது இப்போ வரல. பட் விரைவில் அது வந்துரும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு. ஹிந்தி மீதான அட்டாக், இந்திய ஒன்றியம் மீதான அட்டாக், இப்படி வரிசையா வந்து அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஆர்சனல எடுத்து பாருங்க இது எல்லாத்தையும் என்னால தான் சரியா செய்ய முடியும். தாவேகா தான் அதை செய்வதாக சொன்னது வந்திருக்கே தவிர அதுக்கு வந்து ஆனா ஆவன்னா கூட தெரியாது. அவங்க வந்து இந்த புது துறைக்கு அவங்க ஒரு எல்கேஜி, நாங்க பிஹெச்டி பண்ணவங்க. நீங்க போய் அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கீங்க. நாங்களா இருந்தா அத நாங்க இப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு மக்கள்ட்ட எடுத்து காமிச்சுட்டே இருக்கணும். அது வந்து ஏடிஎம்கேட்ட லேக்கிங். மொத நாள்ல இருந்தே ஒரு எதிர்க்கட்சியாக தாங்கள் செய்ய வேண்டியதை திமுக ஆரம்பித்து விட்டது. அதிமுக இந்த இணைய பயன்பாட்டு வார்த்தைகள்ல சொல்றதா இருந்தா, மிக்சர் தின்னுகிட்டு இருந்தது. எவ்வளவு மாதங்கள் அண்ணாமலை தான் தொடர்ந்து போராடிக் கொண்டிருந்தார். ஒரு வீக் பார்ட்டி அவங்க தான் போராடுறாங்க. மாறாக ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டி வந்து மிக்சர் தின்னுகிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு திமுக எப்படி ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுதுங்கிறத பார்க்க போறீங்க. அமைப்பு ரீதியாக இன்டாக்டா இருக்கு. ஸ்டாலின் தான் தலைவர். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த தலைவர் அப்படிங்கிறதுல வந்து திமுக அதை ஏற்கனவே அதை உள்வாங்கிட்டாங்க. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும், இந்த ஸ்ட்ரக்சர் ஏடிஎம்கேல மிஸ்ஸிங் அப்படிங்கிறதுனாலையும், அதிமுக தான் முதலில் அடி வாங்கும். பல துண்டுகளாக உடையும். அதில் ஒரு துண்டு திமுகவுடனேயே போய் சேர்ந்துவிடும். ஒரு பெரும் துண்டு தாவேக்காவில் போய் சேரும். ஏன்னா அங்கதான் வாய்ப்பு. அற்ற குளத்து அருநீர் பறவை போல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இங்க தண்ணி இல்லையா? எங்க தண்ணி இருக்கு? அதோ பாரு அங்க தண்ணி இருக்கு. அங்க போயிடுவோம் அப்படின்ட்டு பறவைகள் எல்லாம் அங்க போயிடும். அதே மாதிரி தான் வந்து அதிமுகவில் வந்து ஒரு பெரும்பான்மை குழு அங்க போயிடும். ஒரு சில பேர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் அரசியலே வேணாம்டா, நான் வந்து ஜெயலலிதாவுக்காகவும், எம்ஜிஆருக்காகவும் நான் இந்த கட்சியில வந்து சேர்ந்தேன். சுத்தி நடக்கிறதெல்லாம் வந்து மனசு வேதனையா, வெறுப்பா இருக்கு. எனக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வயதானவர்கள்லாம் காண போயிரலாம். இளைஞர்களை அவங்க அட்ராக்ட் பண்ணவே இல்ல. அதிமுகவுடைய மிகப்பெரிய பிரச்சனை, இளைஞர்களை சுத்தமா அட்ராக்ட் பண்ணாம இருக்கிறது. அந்த இடத்துல உதயநிதி பெரிய அட்ராக்ஷனானா இல்ல. பட் இந்த ஐடியாலஜி இருக்கு இல்லையா? பெரியாரியன், திராவிடியன் ஐடியாலஜி, திராவிடம் 2.0 அப்படின்லாம் அவங்க சொல்றது. திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றது. அது வந்து ஓரளவுக்கு சில இளைஞர்களை அதை நிச்சயமா அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதுல ஒரு எமோஷனல் அட்ராக்ஷன் இருக்கா? இல்ல ரொம்ப ரேஷனல் அட்ராக்ஷனா அப்படிங்கிறது பார்க்கணும். ஈதர்வே அதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கத்தான் இருக்கு. ஒரு தலைவராக இல்லை, ஒரு கருத்தியலாக அது சில இளைஞர்களை ஈர்த்திருக்கிறது. ஆனால் இது போதுமா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அது போதாது அப்படிங்கிறது தான் தாவேக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கு. நான் இருக்கேன் வா, நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு விஜய்ங்கிற ஒரு ஆள் பிடிச்சி இழுத்ததுல வந்த அந்த ஒரு பெரிய கூட்டம்
அப்படியே இன்டாக்ட்டா உங்களுக்கு கிடைக்குது. இப்ப அந்த கூட்டத்தை ஈர்க்க முடியுமா நம்மை நோக்கி? அல்ல இன்னும் புது இளைஞர்களை நம்மை நோக்கி ஈர்க்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் கோல்ஸ் ஆஃப் டிஎம்கேயா இருக்கும். 2வது வந்து இந்த பெண்கள். இது எப்படி புரிஞ்சுக்க போறாங்க? அப்படிங்கிறதே வந்து எனக்கும் தெரியல. லார்ஜ் பெர்சன்டேஜ் ஆஃப் பெண்கள் வந்து தாவேகாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதுதான் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கும். நாங்க மகளிர் உரிமை தொகை குடுத்தோமே. நாங்க வந்து மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொன்னோமே. அத தாண்டி நம்ம வந்து பல பெனிஃபிட்ஸ் குடுத்துருக்கோமே. அள்ளி வீசியிருக்கோமே. ஆனா எப்படி இவங்க வந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணவே இல்ல. அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் தான் வந்து அவங்களால கிராப்பிள் பண்ணவே முடியாம இருக்கும். அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அது தானாவே மாறுமா? அதிகமாக ஏதாவது பண்ணணுமா? அதுக்கு என்னென்ன எஃபோர்ட் எல்லாம் எடுக்கணும்? அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுல தான் இந்த இளைஞர்கள், ஜென்ஸி இளைஞர்கள் அக்ராஸ் த போர்ட் பெண்கள். சிறு வயது பெண்களிலிருந்து ஒரு பெரிய ஷிஃப்ட். இவர்களெல்லாம் இந்த பெண்கள் வந்து பெரும்பாலும் எம்ஜிஆர் காலத்து அதிமுகவுக்கு வாக்களித்துக் கொண்டிருந்தவர்கள். ஜெயலலிதாவுக்கும் தொடர்ந்தார்கள். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதில் பலர் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். அது 2021 தேர்தல்ல வந்த நகர்வு அப்படியே போயிருச்சு. அப்படியே தாவேகாவுக்கு போயிருச்சு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். அதுக்கான சீரியஸ் அனாலிசிஸ் வரும்பொழுது நமக்கு அது தெரிய வரும். அத நம்ம பார்க்கலாம். அதையும் திரும்ப பெறுவது எப்படி? அல்லது அதை எப்படியாவது கிளா பண்ணுவது எப்படி? அப்படிங்கிறது தான். கொஞ்சம் வயதான ஓரளவுக்கு வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஆண்கள் அப்படிங்கிறதுல, அங்க தான் வந்து தாவேகாவுடைய ஆதரவு நிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அது வந்து திமுக அதை பெருமளவு தக்க வைத்துக் கொள்ளும். பாரதிய ஜனதா அதில் ஒரு இன்ட்ரோடு பண்ண முடியுமா? அப்படிங்கிறத பார்க்கும். பட் இது ரொம்ப ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு விஷயம். இதுல வந்து எனக்கு திமுக உடனடியாக வேலையில் இறங்கி இருக்கிறது அப்படிங்கிறது பிடிச்சிருக்கு. அதிமுக இதில் இறங்கப் போவதே இல்லை. அந்த கட்சியே கோவிந்தாவாகப் போகிறது. பாரதிய ஜனதா வந்து இன்னும் ஒரு அனவுன்ஸ்மென்ட் இல்ல. அடி ஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. என்டிஏ கலைந்து விட்டது, முடிந்து விட்டது அப்படிங்கிற ஒரு அ ஒரு இண்டிகேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிறதுக்கு வந்து அது இன்னொரு பெரிய மிக்ஸ்சர் கூட்டமா இருக்கு. இந்த மிக்ஸ்சர் கூட்டங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு வந்து பொழைக்கவே முடியாது. அப்படிங்கிறது தான் நம்ம கவனமா பார்க்க வேண்டியது. திமுக என்ன பாடம் கற்றுக்கொள்கிறது? அது நம்மளோட பேசுமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படிங்கிற விதத்தில அவர்களை பாராட்ட வேண்டும். குவிக் திங்கிங் அதை பாராட்ட வேண்டும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.